இது பாருங்கள், இந்த வளையலோடு வந்து இப்படி சேக்காகும் போது வந்து வளையல் வந்து கிராக் ஆகி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம இதில் போட்டிருக்க கவர் வந்து நம்ம எடுத்துகிட்டு தனியாக வந்து செலட்டை போடும். செலட்டை போடுற வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இதில் சேக்கு வராது, நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். அதனால் நம்ம ரெண்டு பக்கம் வந்து டேப் போட்டுருக்கோம் பாருங்கள். ஸ்கை ப்ளூ கலர் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸ்கை ப்ளூ கலரில் 2 டஜன் வளையல் கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த ஒரு டஜன் பேக் பண்ணியிருக்கோம், டேப் போட்டு ஒட்டியிருக்கோம். அடுத்து இது ஒரு டஜன் பேக் பண்ணி ஒட்டியிருக்கோம், டேப் போட்டு ஒட்டியிருக்கோம். இந்த 2 டஜனை வந்து நம்ம பபுள் ரேப் போட்டு சுற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த பபுள் ரேப் கவர் இருக்குது. இந்த பபுள் ரேப் கவர் போட்டு சுற்றிட்டு காட்டுறேன் எப்படி பேக் பண்ணி சுற்றிட்டு இந்த பாக்ஸில் வச்சு நம்ம கொரியர் பண்ண போகிறோம். அதையும் உங்களுக்கு நான் சுற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். சுற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், 2 வளையலையும் வந்து நம்ம வந்து இது மாதிரி சுற்றிட்டோம். பபுள் ட்ராப் கவர் போட்டு சுற்றிட்டோம். பபுள் ட்ராப் கவர்னால வந்து கொஞ்சம் வளையல் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம பபுள் ட்ராப் கவர் போட்டு சுற்றிட்டு நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் சின்ன பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கு சைடில் வந்து நம்ம அட்டை இல்லை இந்த மாதிரி பேப்பர் எதாவது கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் வளையல் வந்து ஷேக் ஆகாது. நம்ம இது மாதிரி